இப்போ ஒரு படத்தோட டீமை தான் நம்ம மீட் பண்ண போறோம். அந்த படக்குழு படத்தை பத்தி என்னென்ன தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்கிட்டாங்கன்னு கேட்கலாம். படத்தில் வந்து வானவராயன்ன்றது வந்து என் கேரக்டர், வல்லவராயன்ன்றது வந்து மாகாப்பாவோட கேரக்டர். 2 பேருமே ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்காத அண்ணன் தம்பிகள். ஒரு 5 நிமிஷம் சேர்த்து இருந்தால் சண்டை போடுற ஒரு ரிலேஷன்ஷிப். எங்களுக்கு நடுவில் வந்து அஞ்சலின்னு ஒரு கேரக்டர் வரும். அவங்க தான் ஹீரோயின் மோனல் கஜர். ஸோ இந்த 3 பேருக்குள்ளே என்ன நடக்குன்றது தான் கதையோடைய கருவாக இருக்கும். பட் இதை வந்து எவ்வளோ ஹியூமரஸ் வேயில் சொல்ல முடியுமோ அவ்வளோ ஹியூமரஸ் வேயில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் ஜாலியான ஃபேமிலியாக இருக்கும். ஹீரோனோட ஃபேமிலி கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். ஏன்னா சீரியஸ் கிடையாது, ஒரு நார்மல் ஃபேமிலி. எங்களது அப்நார்மல் ஃபேமிலி. ஸோ நான், மாகாப்பா, கோவை செல்லம் மேம், தம்பிராமியா சார் அண்ட் சௌகா ஜானகி. ஸோ இது ஒரு அராத்து குடும்பம். அந்த சைடு வந்து ஜேபி சார் இருப்பாங்க, மீரா கிருஷ்ணன் அண்ட் மோனல் கஜர், எஸ்பி சரண். நார்மலான ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படி இருப்பாங்க. ஸோ இந்த 2 காம்பினேஷனில் பண்ணுற அராஜகம் தான் படமே. அண்ட் எமோஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இட்ஸ் very family oriented homely story which can connect with each and every, I can say, house families, what they are going, in routine lives, like there's 2 brothers, how they love each other and how they crazy for each other, they fight but they cannot leave each other for anything. And if I'm talking about my character, it's Anjali, and I love my father a lot in the movie, very protective towards father and like a princess in the house. So I can say I'm feeling glad to be a part of this movie because of the story, like how I am connected with my father. That's how I feel in this movie. So it's a very different movie, so when you people will definitely see, you really enjoy it. அற்புதமான கதை. இது வந்து தயாரித்தது மதுபாலா அம்மையாராக இருந்தாலும் கூட இந்த கதையை தேர்வு செய்தது என்பது பட்டியல் சேகர் சார், கிருஷ்ணாவோட தந்தையார். மிகப்பெரிய கதை அறிவு கொண்டவர். ஒரு வெகுஜன மக்களுக்கிட்ட போய் சேரக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்ட அற்புதமான கதை. குடும்ப உறவுகள் சூழ்ந்தது. செயற்கையான விஷயங்கள் கிடையாது. இஸ் இட் பாசிபிள்? எஸ், இது பாசிபிள். இது நடந்திருக்குமா? எஸ், இது நடந்திருக்கும். அந்த மாதிரியாக ஒரு குடும்ப கதையை ஒரு 2.25 மணி நேரம் ரொம்ப சுவைப்பட இந்த தம்பி ராஜமோகன் சொல்லியிருக்கான். எனக்கு தெரிந்தவரை ஒரு ஆண்பாவம் எப்படி ஒரு தாக்கத்தை, ஒரு சுகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சோ அதே அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சுகமான ஒரு தாக்கத்தை இந்த படம் கொடுக்கும். நான் முதன்முறையாக கோவை சரளா, மிகப்பெரிய அற்புதமான ஒரு நடிகை, அவங்களோட சேர்ந்து பணியாற்றிருக்கேன். படத்தை பாருங்கள், ரொம்ப சுகமாக இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு நாகர்கோவில், பொள்ளாச்சி, கோபிச்செட்டிப்பாளையம் அது 3 சேர்ந்து ஒரு ஊராக காமிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் புதுசாக இருக்கும், ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னென்னா இப்போ வந்து டிஜிட்டல் சினிமா தான் வந்துட்டுருக்கு நிறையா படங்கள். ஆனால் இது வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணியிருக்கோம். அதுதான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபிலிமில் ஷூட் பண்ண படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஆக்சுவலி கதை வந்துட்டு பொள்ளாச்சி பேஸ்டு ஸ்டோரி இது. அதனால் இது வந்து நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் மட்டுமே ஷூட் பண்ணாமல் நாகர்கோவில், கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி 3மே மிக்ஸ் பண்ணி ஒரே ஊராக காமிச்சிருக்கோம். 3 பார்த்தீங்கன்னா வேரியேஷன் எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து புதுசாக ஒரு ஊர் இருக்குது. இந்த மாதிரி ஊர் எங்கே இருக்குதுன்னு தேடக்கூடிய மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்கும் அது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் போன டைம், ஷூட் பண்ண டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல க்ரீன்ஸு, நல்ல ரெய்னிங் சீசன் தான். ரொம்ப நல்லா வந்திருக்கு, அழகாக இருக்கும். விஷுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். அது கிராமத்துக்கு சம்மந்தமாக. வானவராயன், வல்லவராயன் 2 கான்ட்ரவர்சியான கேரக்டர். அதனால் ரொம்ப பாப்புலரான நேம். எஜமான் படத்தில் வந்து ரஜினி சார், நெப்போலியன் சார் பண்ண கேரக்டர். அதனால் வானவராயன் வல்லவராயன்கிற டைட்டில் வந்து செலக்ட் பண்ணோம். இந்த கதை வந்து எனக்கு குங்குமப்பூவும் கொஞ்சம் முடிச்சதுமே இந்த கதையை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஏன்னா குங்குமப்பூவும் கொஞ்சம் ரொம்ப சோகன்னுட்டாங்க படம். சரி, கொஞ்சம் ஜாலியாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் தம்பிங்களுடைய வாழ்க்கை வந்து எனக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு. அதனால் அதையே நம்ம கதையாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கதையாக பண்ணேன். அப்புறம் யுவன் சங்கர் ராஜா சார், என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா சார் தான் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் சாங் ரொம்ப நல்லா வந்திருந்தது. கிருஷ்ணா சார் படத்துக்கு வந்து கழுகுக்கு வந்து அவங்க தான். அது இல்லாமல் கிருஷ்ணா சாரும் யுவன் சாரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. இப்போ கிருஷ்ணா சாரும் நானும் இந்த படம் பண்ணுறோம். அப்போ யுவன் சாருடைய பங்கு எப்படி இருக்கும்? அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது சாங்ஸ் எல்லாமே. இது வந்து பிரதர் சென்டிமெண்ட் மூவி. காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ஃபைட் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே சேர்ந்த ஒரு படம். மகாப்பா ஆனந்த் பிரதர் ரோலுக்காக இந்த சூட் ஆகிறதுக்காக நிறைய பேர் பார்த்தாங்க. அதில் யாருமே செட் ஆகலை பிரதராக இருக்கிறதுக்கு. அப்புறம் டைரக்டர் வந்து மகாப்பா ஆனந்த்னு அவரை பாருங்கள் சார் அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். அவர் கொஞ்சம் பியர்டெல்லாம் வளர்க்க சொல்லி பார்த்தப்போ பிரதர்ஸ் மாதிரி செட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரையே போட்டு எடுத்தோம்.